1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் சூட்டப்பட்டது. வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அக்குழந்தையை சுப்பையா என்றே அழைத்து வந்தனர். சுப்பையாவுக்கு 5 வயது இருந்தபோது அவரது தாயார் லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார். சுப்பையாவின் தாத்தா ராமசாமி ஐயர் தான் அந்த சிறுவனுக்கு முதலில் தமிழ் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். பாடம் கற்றுக்கொள்ள தொடங்கிய சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சிறுவன் சுப்பையா சிறிய சிறிய கவிதைகளை எழுதத் தொடங்கினான். அதனை கவனித்த அவனின் தாத்தா எதிர்காலத்தில் சுப்பையா பெரிய கவிஞனாக வருவான் என ஆருடம் கூறினார். ஆனால் சின்னச்சாமி ஐயருக்கு தனது மகன் கவிஞனாக வருவதில் எல்லாம் விருப்பமில்லை. அவன் நன்கு ஆங்கிலம் கற்று உயர் பதவி ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டுமென்றே அவர் விருப்பப்பட்டார். தனது தந்தை வேலை செய்யும் எட்டயபுரம் அரண்மனைக்கு சிறுவன் சுப்பையா அடிக்கடி செல்வது வழக்கம். அப்படி செல்லும் போதெல்லாம் தனது கவிதைகளால் அங்கிருந்தவர்களை அசத்தி வந்தான். அவனது கவிதைகளால் கவரப்பட்ட எட்டயபுரம் அரண்மனையினர் சுப்பையா